வணக்கம். என்னை கவர்ந்த திரை இசை பாடல் பகுதியில் இன்னைக்கு ஒரு அற்புதமான பாடலை பார்க்க இருக்கிறோம். தாம்பத்தியத்தின் மேன்மையை உணர்த்தக்கூடிய ஒரு பாடல். இல்லால் அகத்திருக்க இல்லாதது ஏதும் இல்லை. இல்லால் அகத்திருக்க இல்லாதது ஏதுமில்லை என்று அவ்வை சொல்கிறார். அப்படிப்பட்ட சிறந்த பெண்மணி இல்வாழ்க்கை துணையாக அமையப்பெற்றால் ஒருவன் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருப்பான் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு பாடல். வாழ்க்கை துணை நலம் உரைத்தல் என்று ஒரு அதிகாரத்தையே திருவள்ளுவர் வைத்திருக்கிறார். இதற்காகத்தான் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண். பெண் என்பவள் தன்னை பாதுகாத்து தன்னை மணந்தவனை பேணி பாதுகாத்து மேன்மையான சொற்களையே பேசி சோர்வில்லாமல் தினந்தோறும் குடும்பத்திற்காக உழைத்து வரக்கூடியவள் பெண். அந்த பெண்ணுதான் குடும்பத்தினுடைய ஆணி வேர் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு திரை இசை பாடல். 1970ஆம் ஆண்டில் வந்திருக்கிறது. கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்கிறார். டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பாடியிருக்கிறார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் பத்மினி அவர்களும் நடித்திருக்கிறார்கள். படம் வியட்நாம் வீடு. எத்தனையோ உறவுகள் வரும் போகும், ஆனால் வாழ்க்கை துணையாக வரக்கூடியவளே ஆலமரம் போன்று இருந்து நமக்கு எல்லாமாகவும் இருப்பாள் என்பதை பிற்காலத்தில் நினைத்து பாடக்கூடிய ஒரு பாடலாக இதை கவியரசு கண்ணதாசன் அவர்கள் புனைந்திருக்கிறார். இந்த கதாபாத்திரம் வியட்நாம் வீடு என்ற படத்தில் வருகிறது. பிரஸ்டீஜ் பத்மநாபன் என்பதுதான் அந்த கதை நாயகனுடைய பெயர். மிகவும் கண்டிப்பான ஒரு ஊழியராக இருந்து பிள்ளைகளை எல்லாம் பேணி பாதுகாத்து வளர்த்து ஓய்வு பெற்ற பின் முதுமை காலத்தில் அனைவருமே அவனை விட்டு சென்றவுடன் முற்காலத்தில் நாம் இதே இல்லத்தில் எப்படியெல்லாம் கோலோச்சி இருந்தோம், இன்று யாருமே இல்லாமல் இருக்கிறோமே, நம் அருமை மனைவி மட்டுமே இருக்கிறாளே என்பதை உணர்ந்து அவளுடைய அருமை பெருமைகளை எல்லாம் நினைந்து பாடுவதாக புனையப்பட்டுள்ளது இந்த பாடல். கண்ணதாசன் எப்போ பாட்டு எழுதினாலும் அதில் உயிரோட்டம் இருக்கும். அவர் கதை நாயகனை தன்னை போலவே நினைத்து கொண்டு கதை நாயகியும் தன் குடும்பத்து தன்னுடைய நாயகியாக நினைத்து கொண்டு உயிர் துடிப்பு இருக்குமாறு இந்த பாடலை இயற்றியிருக்கிறார். என்ன சொல்வதற்கு, இந்த மாதிரி பாடல்லாம் கேட்கணும். நீங்கள் ரசிக பெருமக்கள் அன்பர்கள் கேட்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி என்னை கவர்ந்த பாடல்களை எல்லாம் இதில் போட்டுக்கிட்டு வரேன். பாட்டை கேட்டு பார்ப்போமா? உன் கண்ணில் நீர் வழிந்தாள், என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா, என் உயிர் நின்னதென்றோ, உன் கண்ணில் நீர் வழிந்தாள், என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, கால சுமை தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மலை
சாம்பல் தனியுமடி ஆழம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்துமென்ன ஆழம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்துமென்ன வேறு என நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூடவிடாதிருக்கும் பிள்ளை குளமடியோ என்னை பேதமை செய்குதடி பேருக்கு பிள்ளை என்று பேசும் பேச்சுக்கு சொந்தமுண்டு பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தமுண்டு என் தேவையை யார் அறிவார் என் தேவையை யார் அறிவார் உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. இந்த பாட்டு டி.எம். சௌந்தரராஜன் பாட, கண்ணதாசன் வரிகளை கொடுக்க, சிவாஜி கணேசன் அவர்களும் பத்மினியும் நடிக்க கேட்டு பார்த்தீங்களே ஆனால் உங்களை அந்த இடத்தையே நீங்களே இருப்பது மாதிரி உணர வைக்கும். சிவாஜி கணேசன் அவர்கள் இளமை காலமாக இருக்கும் பொழுதே இந்த முதுமை வேடமிட்டு இந்த பாட்டை பாடியிருப்பார், இந்த பாட்டை நடித்திருப்பார். இதில் தாம்பத்திய உறவினுடைய மேன்மை எப்படியெல்லாம் சொல்கிறாரு பாருங்க. நான் சாதாரண ஆளாக இருந்தேன், நீ எனக்கு ஃப்ரெண்ட், ஃபிலாசபர், கைட், நல்ல உற்ற நண்பியாகவும் என்னை வழிகாட்டும் குருவாகவும், ஃப்ரெண்டு, ஃபிலாசபர், கைட், எனக்கு உண்மையை உணர்த்தக்கூடியவளாகவும், தாயாகவும் தங்கையாகவும் எல்லாமாகவும் நீ இருந்ததுனால நான் வாழ்வில் படிப்படியாக உயர முடிந்தது, திருமணத்துக்கு பிறகு தன்னுடைய நிலை உயர்ந்தது என்று சொல்கிறார். உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. மனைவி ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருப்பதால் தான் அந்த ஆண் வெளி உலகில் கோலோச்ச முடிகிறது, சாதனை புரிய முடிகிறது என்பதை இந்த வரியில் சொல்றார். வெளி உலகத்தில் நான் வெற்றி அடையக்கூடிய காரணங்களுக்கு எல்லாம் இல்லத்தில் ஒரு ஆணி வேறாக இருக்கக்கூடியவள் என்னுடைய துணைவி, அவள் வந்ததினால்தான் சபையில் என்னுடைய புகழெல்லாம் உயர்ந்தது, நான் பிரஸ்டீஜ் பத்மநாபன்கிற பெயரை அடைந்தேன். நான் குறித்த நேரத்தில் அலுவலகம் செல்வதற்கும், குறித்த வகையில் பணிகளை பார்ப்பதற்கும், அலுவலக பணிகளை வீட்டிற்கு கொண்டு வந்து பார்ப்பதற்கும் உதவிகரமாக அவள் இருந்ததனால் நான் இன்று உயர்ந்தேன் அப்படின்னு சொல்றார். அதான் இந்த வரி. உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி.
பின்பு வாழ்க்கைக்கு அடித்தளமாக இருந்த அவள் வாழ்க்கையில் முன்னேறி பணி நிறைவு பெற்று அவன் வீட்டில் இருக்கும் பொழுது அனைத்து உறவுகளுமே சென்றுவிட அவள் மட்டுமே ஆதாரமாக இருக்கிறாள். பிள்ளைகளெல்லாம் படித்து முடித்து வேலைக்கு சென்று அவரவர்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாருமே இல்லாத சமயத்தில் அந்த வீட்டினுடைய தனிமையில் தன் துணைவி மட்டுமே இருக்கக்கூடிய அந்த நிலையில் அவன் அந்த இதை உணர்றான். அனைத்து உறவுகளும் சென்ற பின்பு தன் துணைவி ஒருத்தி மட்டுமே கூட இருக்கிறாளே என்பதற்கு அவன் வார்த்தைகளை தேடி அதற்கு கவியரசு கண்ணதாசன் தக்க வார்த்தைகளை கொடுத்து இந்த வரிகளை அமைத்திருக்கிறார். காலை சுமை தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தனியுமடி. பிரிவை நினைத்து ஏங்கி அவன் கண்ணீர் விடும் பொழுது அவனை மார்பில் அணைத்து வைத்து கொண்டு அவளே அவனுடைய அழுகையை போக்குகிறாள். அதான் இந்த பாட்டு. காலை சுமை தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தனியுமடி. எப்படி இருக்கு பாருங்க. ஆழம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்துமென்ன, ஆழம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்துமென்ன, வேறு என நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. ஒரு ஆலமரம் இருக்கு, அதுல நிறைய விழுதுகள் மாதிரி உறவுகள்லாம் வருது. தாய், தந்தை, மகன், மகள், உற்றார், உறவினர்கள் இப்படி எல்லாம் வருது. ஆனால் குறிப்பிட்ட காலம் வந்தவுடன் எல்லோரும் அவரவர்கள் பணியை பார்த்து சென்று விடுகிறார்கள். ஆனால் அந்த வேர் போல என்றைக்குமே நிலையாக இருக்கக்கூடியவள் அவனுடைய வாழ்க்கை துணைவி. அதான் வேறென்ன நீ இருப்பதுனால தான் நான் வீழ்ந்து விடாது இருந்தேன். ஆலமரத்துக்கு ஓமையாக கொண்டு வரார். ஆலமரத்தில் நிறைய விழுதுகள் இருக்கும், அதுபோல தான் நிறைய சொந்தக்காரங்க, அதுகெல்லாம் தாங்கி நிற்காது. ஆனால் அந்த வேறு தான் அவ்வளவு சுமையும் தாங்கி நிற்கக்கூடியது. அந்த வேறு தான் நீ. அதான் துணைவியினுடைய வலிமை, அவளுடைய பங்கு ஒரு குடும்பத்திற்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த பாட்டில் சொல்றார். ஆழம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்துமென்ன, வேறு என நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. நம்மளுடைய குடும்பம் என்ற ஆலமரத்தினுடைய வேரே மனைவிதான், துணைவிதான் என்பதை அவர் பிற்காலத்தில் தான் உணர்கிறார். அவர் பணிக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது, சுறுசுறுப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு இதை கவனித்து பார்ப்பதற்கு நேரம் இல்லாததால் இப்பொழுது உணர்ந்து அதை அவளுக்கு அந்த பெருமை சேர வேண்டும் என்று பாடுகிறார். கடைசியில் பாருங்க, இப்பமெல்லாம் கூட்டு குடும்பமே இல்லாமல் இருக்கு. 1970 இந்த நிலைமை வந்திருக்கிறது. கூட்டு குடும்பம் என்பது இப்போது இல்லை. அவரவர்கள் அவர்களுடைய வேலையை பார்த்து சென்று விட்டு விடுவார்கள். பேரளவுக்கு தான் சொந்த பந்தங்கள்லாம் இருக்கும். என்னைக்காவது திருவிழாக்கள் அல்லது மன விழாக்களில் தான் ஒன்று கூட முடியும். மற்ற எல்லா சமயத்திலையும் எல்லாரையும் ஒன்றா பார்ப்பதோ ஒன்றாக ஒரே குடும்பமாக இருப்பதோ இயலாத காரியமாக போய்விட்ட காலங்களில் எல்லாரும் ஒத்துமையாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்ற ஏக்கத்தில் அடுத்த சரணத்தை வைக்கிறார். முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூடவிடாதிருக்கும் பிள்ளை குளமடியோ என்னை பேதமை செய்குதடி. முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூடவிடாதிருக்கும்
பிள்ளை குளமடியோ என்னை பேதமை செய்குதடி. பிள்ளைகளினுடைய பிரிவு துயரை நினைத்து வருந்துகிறார். பிள்ளைகளினுடைய பாசத்திற்காக ஏங்குகிறார். அதனால் அவருக்கு இரவு தூங்க முடியவில்லை. நம்முடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் நாம் அவர்களை பற்றியே நினைத்து கொண்டிருப்போம் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் ஒரு தாயாகவோ தகப்பனாகவோ ஆகும்பொழுதுதான் அது தெரியும். அதைத்தான் இந்த வரியில் விளக்கிறார். பிள்ளைகள் எங்கோ இருக்கிறார்கள், அவர்கள் நினைத்து கொண்டு நான் நினைக்காமல் இருக்க முடியவில்லை, நினைத்து கொண்டே இருப்பதால் வெளிமூட முடியவில்லை என்று சொல்கிறார். முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூடவிடாதிருக்கும் பிள்ளை குளமடியோ என்னை பேதமை செய்குதடி. பிள்ளை பாசம் என்னை பேதை போல் அலக்களிக்கிறதுன்னு சொல்கிறார். பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தமுண்டு. பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தமுண்டு. என் தேவையை யார் அறிவார், என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லும் அளவிற்கு தான் பிள்ளைகள். வாக்காளர் அட்டையை சரிபார்க்கும் பொழுது கணக்கெடுப்பவர்கள் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறது, யார் யார் எங்கே இருப்பது என்று குறிப்பார்கள். அந்த அளவுக்கு பெயர் சொல்வதற்கு தான் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஏனென்றால் வெளியூரில் இருக்கிறார்கள். நம்முடனேயே இருந்து நம்மை கவனிக்கக்கூடியதற்கு வாழ்க்கை துணையை தவிர வேறு எதுவுமே இல்லை என்பதை உணர்ந்து இந்த வரிகளை வைத்திருக்கிறார். பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தமுண்டு. என் தேவையை யார் அறிவார், என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். அப்போ நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த தெய்வம் ஒன்று நின்று நமக்கு எல்லாவற்றையும் வழங்கும். தெய்வத்திற்கு பின்னர் நம் உடனேயே என்றுமே நிழல் போல இருக்கின்ற வாழ்க்கை துணையும் நமக்கு செய்து வருகிறாள், செய்து வருவாள், இன்னும் பல காலம் செய்து வருவாள் என்பதை உணர்ந்து இந்த வரிகளை வைத்திருக்கிறார். தாம்பத்தியத்தின் அழகை வெளிப்படுத்துவதற்கு இதைவிட சிறந்த பாடல் இருக்க முடியாது என்று கருதுகிறேன். கேட்டு பாருங்க, மிகவும் நல்லா இருக்கும். வாழ்க்கை துணை நலம் அப்படிங்கிற தலைப்பில் திருவள்ளுவர் 10 பாடல் வைத்திருக்கிறார். அந்த 10 பாடலினுடைய முழு சாராம்சத்தையுமே கவியரசு கண்ணதாசன் இந்த 4 நிமிஷ பாடலில் கொண்டு வந்திருக்கிறார். கேட்பதற்கு மிகவும் அருமையாக இருக்கும். எத்தனை முறை கேட்டாலும் சலிப்பதில்லை. உன் கண்ணில் நீர் வழிந்தாள் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ. உன் கண்ணில் நீர் வழிந்தாள் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. மற்றுமொரு என்னை கவர்ந்த திரையிசை பாடலை எடுத்துக்கொண்டு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.